செட்டிங் வந்து இருக்குது சார். இதனால் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். என்ன பண்ண சரி நீங்கள் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்படி பண்ணணும் நம்பணும் அந்த இதெல்லாம் வந்து கான்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். பாடி லாங்குவேஜ் தான் மெயின் சார். நான் காலேஜே பேசுறதுக்காக நான் பேசுனதே இல்லை சார். உட்காந்துருக்கேன் சார். நிற்க மாட்டேன், கூப்பிட்டாலும் தூங்க மாட்டேன். ஏதாவது சொல்லிடுவான் பண்ணிடுவான் நினச்சி பேச மாட்டேன். ஸ்கூல்லேயே அப்படி தான் இருந்தேன். அந்த டைக்கொன்றது இருக்குது. அந்த பாடி லாங்குவேஜ் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் மாற்றணும் சார். மினிமம் மாற்றினா கரெக்டாக முடியும் சார். தேங்க்யூ சார். ஒரு செகண்ட் சார், பக்கத்தில் வந்துடுங்க Sir, first of all, thanks for giving this wonderful workshop to us. லாஸ்ட் ஒர்க்ஷாப்பில் எப்படி அந்த பிலீஃப் டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ சேம் ஸ்விஸ் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். மெயினாக அந்த பாடி லாங்குவேஜ் ட்ரையாங்கிள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அந்த டோன்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அண்டு ஆப்போசிட் பர்சன்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி ஐ கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது மெயினாக எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் தாட்ஸை வந்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம ப்ரீத்தை அப்சர்வ் பண்ணுறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அப்போயே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். அந்த உள்ளே ஓடிட்டு இருக்க நெகட்டிவ் செல்ஃப் தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லி ப்ரீத் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு தாட்மே வரல. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நெக்ஸ்ட்டு வந்து பாடி லாங்குவேஜ் லாஸ்ட் டைம் நீங்கள் டீச் பண்ண பாடி லாங்குவேஜ் டெக்னிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் சார். தேங்க்யூ. ஓவராலாக வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக சார் வந்து பிரேக் பண்ண கேட்டிங்கல்ல, இந்த வருஷத்தில் என்னென்ன யூஸ்ஃபுல் அதில் அப் டு டேட்டில் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த பிரேக் ஃபங்க்ஷன் நடத்தி சொன்னீங்களே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ் அதுவும் வந்துச்சு. தென் இந்த வல்னரபிள் ஐட்டம் நீங்கள் சொன்னது இதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஒட்டுதும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் டாபிக் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ டு அஸ். தேங்க்யூ சொல்லுங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் 2 பேர் லைஃப்பில் வரதான் நான் வந்து ரிஸ்க் தான். நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் ரொம்ப பெனிஃபிட்டாக நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் அட் திஸ் டைம் நல்லா இருந்தது. எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு சார் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன லேர்ன் பண்ணிட்டேன்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ தெளிவாக பேசணும். நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரீம் என்ன, என்னோட ட்ரீம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இந்த டைம் கூட. அப்புறம் அப்புறம் நீ லாஸ்ட்டாக ஸ்விட்ச் பேக் சொன்னீங்க. அதாவது நான் ஏன்னா ஃபுல்லாகவே என்னோட ஃபஸ்ட்டு ஆங்கிரி என்னோட ரொம்ப லைஃப்பில் ஃபுல்லாகவே அந்த ஆங்கிரி ரொம்ப கோவம் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து நான் என்ன ஸ்டடி பிளான் பற்றி யோசிச்சேன் சார். அந்த டைமில் நம்ம என்ன சப்ஜெக்ட் வீக்காக இருக்குமோ அது ரைட் ஹேண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எது லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு அது அச்சீவ் பண்ணேன் சார். அந்த வே ஆஃப் கன்வே மெசேஜ் இன் மை மைண்ட். நான் வந்து டெஃபினெட்லி ஐ வில் வின். எஸ்பெஷலி ஆனந்தனிக் சார், தேங்க்ஸ் ஃபார் தட் மூமெண்ட். தட்ஸ் வெரி ஃபீல் ப்ரௌட் அட் திஸ் டைம். தேங்க்யூ. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்த்தது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரேர் தான், நிறைய பேர் பார்த்தது இல்லை. அந்த விதத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் சார். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க தான். பட் அதை ஹவு டு ஹேண்டில், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற விஷயத்த தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த விஷயமா ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்க சார். இது வந்து இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்குது, ஒரு புல்லாங்குழல் இருக்குது, அது 2 பேசிக்கிறது. இப்போ ஃபுட்பால் வந்து கேட்குது, உனக்குள்ளேயும் காற்றா இருக்குது, எனக்குள்ளேயும் காற்றா இருக்குது, ஆனால் ஏன் உன்னையும் எட்டி மிதிக்கிறாங்க, என்னையும் எட்டி மிதிக்கிறாங்க, உன்னையும் முத்தமலம் பொழிக்கிறாங்க, எதனால் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புல்லாங்குழல் சொல்லுது, சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அதாவது 2 பேருக்குள்ளேயும் காற்று தான், பட்டு நான் வந்து எனக்குள்ளே இருக்க காற்றை மற்றவங்களுக்கு கொடுத்து மியூசிக் ஆக்குறேன், நீ உனக்குள்ளே இருக்க அகத்தை நீ மட்டுமே வச்சுக்கிற. அதனால் முடிஞ்சளவு உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்த மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டால் அவங்களும் கொஞ்சம் நம்மளை மதிப்பாங்க. இல்லைன்னா நீ உனக்குள்ளே வச்சுருக்கனால உன்னை போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் வந்துச்சு சார். அது ரிலேட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் என்னால் முடிஞ்சளவு ஒரு 2 பேர் 3 பேர் கேட்குறவங்க சார், கேட்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் தேங்க்யூ சார். நீங்கள் நான் நிறையா விஷயம் தெரியாத விஷயம் நிறையா கற்றுக்கிட்டேன். முக்கியமாக பாடி லாங்குவேஜில் நிறையா சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் செஷன் ஒர்க் ஷாப்பும் இந்த ஒர்க் ஷாப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த 3 இயர்ஸ் கோல் செட்டிங் சொன்னீங்க. 23, 24, 25 வரைக்கும் நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன்.
கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். கேமரா முன்னாடி எல்லாமே எப்படி பேசணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த புதுசாக முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டை பேசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஆனந்த் கிருஷ்ணா சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜீவ் கிருஷ்ணா சார், என்னோடய கொலீக்ஸ் முத்துக்குமார் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த செஷன் கொடுக்கும்போது டோன்ஸ் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நிறைய கற்றுக்குங்க, அவங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொன்னாங்க. நான் இங்கே வந்து ஃபுல்லாக நான் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு நிறையா இங்கே லேர்னிங் இருந்தது. நிறைய விஷயங்கள் எதையும் பிரித்து பார்க்க முடியல. பாடி லாங்குவேஜிலேருந்து விசிபிலிட்டி, ஸோ மணி நிறையா விஷயங்கள் ஸ்விஸ்ஸு எல்லாமே வெரி யூஸ்ஃபுல். இந்த கிளாஸ் செஷன் ஃபுல்லாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. எதையும் அதாவது ஃபீட்பேக்கு அப்படின்னு சொல்லும்போது குட், சூப்பர்.